சொல்றேன் நான். நீங்க கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் இருப்பீங்க. நீங்க தான் சினிமா வேணான்னு ஒதுங்கினா தான் உண்டு, தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆக்டர் நீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளவு டெடிக்கேஷன் அப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க. நான் பார்த்து வியந்ததில் விக்ரம் தான். அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும், அது சொல்லவே வேணாம். சங்கலானில் பார்த்துருக்கு. கும்பகோணத்திலிருந்து திருவடி மைதூர்ல ஷூட்டிங் நடக்கும். உடம்பு குறைக்கணும், அந்த பாண்டிமடம் போர்ஷன் பண்ணணுங்கும் போது காலையில் எந்திரிச்சு நடந்து வருவார். ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக லொக்கேஷனுக்கு நடந்தே வருவார். அது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். காலையில நட, திருப்பி வரும்போது நட, 15 கிலோமீட்டர். அப்படியே இப்படி ஆயிட்டாப்ல பாண்டிமடம் போர்ஷன். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது, ஏன்னா நாம ஜெயிக்கணும்னு. துருவுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார். ஆனா துருவுக்கிட்டையும் அது இருக்கிறத நான் பார்த்தேன். நான் எங்கிட்டையும் பார்த்தேன் நான். அவ்வளவு, ஏன்னா அவர் படிச்சதுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு அவ்வளவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யூஎஸ்ல படிச்சுட்டு அங்கிருந்து மாரி செல்வராஜ் லொக்கேஷன்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அவர் என்ன ஊட்டிலையும் கொடைக்கானலும் நடிப்பாரு. அதுவும் காடு, ஒட்டக்காடு, எங்க முன்னு இருக்கு எது இருக்குன்னு தெரியாது. அதுல கொண்டு வந்துட்டு அது கொடுக்குற காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த கைலியை பார்த்தா எப்படா கிளிகிரின்ற மாதிரியே இருக்கும். அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு வந்து அப்படியே நின்று மாத்திட்டு, அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த அது என்னது எரிக்கிற இடம் மயானக்கரையில் எனக்கும் அவருக்கும் எந்த காம்பினேஷனும் கிடையாது படத்தில். நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்போ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எனக்கு தெரிஞ்சது, நான் துருவோட முதல் 2 படமும் பார்த்துருக்கேன். துரு எப்படி விக்ரம் சார் பிதாமகன்ல கிடைச்சது, துருவுக்கு இந்த படத்துல கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம தூக்கிட்டு கடைக்கு தூக்கிட்டு போன பிள்ளையோட நடிச்சிட்டு இருக்கோம். பரவாயில்ல, சினிமா புதுசா நிறைய சொல்லி தருதுன்னு. வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்துல எனக்கு சொன்னாங்க நிறைய பேர் கோஸ்டார். அவங்க எனக்கு அப்படிலாம் கோஸ்டார்னு இந்த படத்துல யாருமே கிடையாது. எங்களுக்கு அவங்க ரெஜிசா சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு அருமையான நண்பர் கிடைச்சிட்டாங்க அனுபமா கூட தான் ஒரே ஒரு சீன் இருக்கு. எனக்கு ஒரு சீன், அவங்களோட அந்த பொண்ணு, அவங்க அவங்களோட மலையாள படம்லாம் பார்த்துருக்கேன் நான். இப்போ கூட ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்கு, செம்மையா, ரொம்ப அழகா, ஸ்டைலிஷா. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, உட்காருங்க ப்ளீஸ், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன். அதில் என்னன்னா, அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி அரட்டிடுச்சு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. என்னடா அந்த பொண்ணு கிளிசரின் போட்டு அழுகுதா, கிளிசரின் போடாமல் அழுகுதான்னா பிரமாதப்படுத்திச்சு. நான் ஒரு டைலாக் பேசணும், என் டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இது பண்ணணும். டைலாக்கே இல்லை, அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே ரியாக்ஷன், அதுக்கான பதிலை சொல்லி முடிச்சுட்டாங்க. ரொம்ப நான் ரசித்தேன், உண்மையிலேயே அன்னைக்கு நான் ரசித்து பார்த்தேன். வாழ்த்துக்கள். அதெல்லாம் அவ்வளவு இது. ஆனால் இவங்களெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சது, காம்பினேஷன் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், ரெஜிசா பார்த்தேன், பசுபதி சார் பார்த்தேன். பசுபதி சாருக்கு எனக்கும் ஒரு உறவு இருக்குது, அது அவருக்கும் தெரியாது, நானும் சொன்னதில்லை. அது என்ன உறவுன்னா, பருத்தி வீரன் படத்தை நான் பொதுவாக என்னுடைய திரைப்படங்களுக்கான கதையை எழுதும்போது இதில் யார் நடிக்கிறா அப்படின்னா எழுதுகிற பழக்கம் இல்லை. அது ஒரு கேரக்டர் அப்படிதான். ஆனால் சித்தப்பு கேரக்டரை எழுதும் பொழுது சித்தப்பு மட்டும் ஹீரோ யாருன்னு நான் முடிவு பண்ணல. சித்தப்பு கேரக்டர் எழுதும்போது மட்டும் இது பசுபதினு சொல்லிக்கிட்டே இருந்தேன் மைண்டில். அப்படி எழுதின கேரக்டர் தான் சித்தப்பு கேரக்டர். அந்த டைமில் அவரை என்னால் ரீச் பண்ண முடியலை. அப்புறம் தான் அதை சரவணன் சார் வச்சு நான் எடுத்தேன். நான் லால் சாருடைய படங்களுக்கு நான் ரசிகன். நான் உங்கள் ரசிகன் சார், உங்களுக்கு தெரியாது. அது உங்களுடைய திரைப்படங்களுக்கு ரசிகன், உங்களுடைய நடிப்புக்கு ரசிகன். நான் உங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன் இல்லை, அதனால உங்களையும் எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல.
எனக்கு என்னன்னா இப்போ என்னோட கோ ஆர்டிஸ்ட்லாம் யாரு தெரியுங்களா? அவங்கெல்லாம் மேடையில் கூப்பிடல, பூரா அந்த 5 கொலை பண்ணவங்க, 4 கொலை பண்ணவங்க, இவங்கதான் என் கோ ஆர்டிஸ்ட். இவங்களோடய தான் இந்த படத்தில் அதிகமாக இருந்திருக்கேன். அப்புறம் மற்றபடி இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும். அப்பாஸ், நானும் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன், டைரக்டராக இருந்திருக்கேன், நானும் வேறு படங்களை நடிச்சிருக்கேன் வேறு கம்பெனியில். ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் பார்த்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டீமோட ஒர்க்கு, அவங்க ஆர்டிஸ்ட்டை அப்ரோச் பண்ணுறது, அவங்க ஒவ்வொரு ஷெட்யூல் போடுறது, ஒரு ப்ரோக்ராமை எப்படி நடத்தணுன்றது, உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. இருக்கலாம், எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச அப்ளாஸ் இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கு. அப்புறம் மாரி வந்து மாரியுடைய படங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய சினிமா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சீரியஸாகவே இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம், மாரிக்குள்ளே வந்து ஒரு ஹீரோ, ஒரு 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 ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிஸா சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது. அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கன்னு கூலிங் கிளாஸோட கூச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ ஒருவேளை எனக்கு அந்த சீன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் விழுந்துருந்தேன்னு வச்சுங்க, டே அசிஸ்டண்ட்டை கூப்பிடாட்டே அவன் என்ன ஆச்சுன்னு பாடுறான், ரொம்ப நேரம் ஆச்சு உள்ள போய். ஆனால் உண்மையிலே இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கூட செய்யாதது கூலிங் கிளாஸோட குளிச்சது. அவர் கூட போகும்போது எல்லா படத்திலையும் பார்த்துருக்கோம், கண்ணாடியை கலட்டிட்டு தான் குடிப்பாங்க. நீங்க ஒரு படி மேலே போயிட்டீங்க. ஆமா, ஷூவோட வாட்செல்லாம் கலட்டி கொடுப்பாங்க சண்டை போடும்போது. நீங்க அதுக்கு மேலே போயிட்டீங்க. அதுதான் சொன்னாங்க. சரி, பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, வாழ்த்துக்கள் 2 பேரும். அப்புறம் இந்த தம்பி கேமராமேன் எழிலரசன் தானே, அருமையான ஒர்க்கா, பிரமாதப்பட்டு. நான் ஸ்பாட்டில் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆனேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு உங்களுடைய ஒர்க்கு. அப்புறம் இந்த நிவாஸ் மியூசிக் டைரக்டர் எங்கே இருக்காப்புல நிவாஸ், எனக்கு ஒரு நிமிஷம் வந்து துருவுக்கு போட்டியாக நீங்கள் வந்துருவீன்ற அந்த அச்சம் இருந்து. என்ன டான்ஸே அது, என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில். மாறி எப்படி பார்க்குறாப்புல, அடுத்த படம் இவனே போட்டுருமா நம்ம ஊரில் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா இப்படி ஒரு எனர்ஜி எங்கேருந்து வரும்? அத்தனை பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணி அதை பாட முடியும்? அது இப்போ அந்த மூடோட, அதில் டான்ஸ் வேற இடையில ஒரு இடத்துல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பெல்லாம் போகிறாப்புல, அப்படி ஜம்ப் பண்ணி போகிறாப்புல. இவ்வளவு எனர்ஜிலாம் யாருக்கிட்டையுமே இருக்க வாய்ப்பு இல்லை. நான் எழுதி தர்றேன், நீ கண்டிப்பாக ஹீரோவாக போறீங்க, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இந்த டைசன் வந்து படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. மாரியுடைய மற்ற படங்களை விட இங்கே ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப இன்னொரு டைமென்ஷனாகவும் இருக்கு. கிராமங்கள்லேயே அந்த கேமராவை வச்சு அந்த கிராமத்து மனிதர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படமாக இருக்கிறதுனால நான் பார்த்தேன். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் எல்லாருக்கும். அதை உடைக்கிறது இருக்குல்ல, அந்த உடைக்கிறத சரியாக உடைச்சிருக்காரு. பாரதிராஜா சாருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருடைய முதல் 3 படங்கள் கிராமத்து படங்களாக இருந்தது. வெற்றி படங்கள், தொடர் வெற்றி படங்கள். 16 வயதிலே கிழக்கே போகும்போது, புதிய வார்ப்புகள்லாம் வெற்றி ஆன உடனே இந்த ஆளுக்கு கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும், வேற எதுவும் எடுக்க தெரியாதவனே வச்சாரு. ஒரு ஆப்பு சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹிட்டு. அது மாதிரி இன்னொரு இடத்துக்கு மாறி நகர்ந்துருக்காப்புல. மாறி அந்த விஷுவல்ஸும் நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் மாறி, வாழ்த்துக்கள். மற்ற யாரையும் விட்டுட்டேன்னா, யாரு அனீஸ் அந்த தம்பி போயிட்டான். அவனை எனக்கு அடையாளம் தெரியல, யாகியா பாயுடைய பேரை. அவன் சொன்ன மாதிரி சின்ன பையனாக தான் நான் பார்த்துருக்கேன் நான். வாழ்த்துக்கள் மாறி, உங்களுடைய திரைப்பயணத்தில் டைசன் இன்னும் ஒரு மகுடமாக இருக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். நான் சினிமையில்
முதல்ல சொல்றேன், தமிழ் கரெக்டா இருக்காது, மன்னிச்சிடுங்க. நான் சினிமையில நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் எங்கே போனாலும், சினிமாக்கு போனாலும் இல்லை ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் யாராவது வரும், நீங்க லாப்ஸார் தானே? ஆமா, ஒரு ஸ்டில் எடுக்கணுமா, ஒரு செல்ஃபி, ஓகே ஸ்டில் எடுத்துட்டு போவாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்துருச்சு. முதல்ல ஒரு ஏஜான லேடி, சாரி ஏஜான லேடினா என்னோட ஒரு 10 வயசு கம்மி தான். அவர் வந்து கேட்டாரு, நீங்க மஞ்சளத்து புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல. என்னம்மா புரியல? நீங்க அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே? இல்லம்மா, என் வைஃப் பேர் நான்சி. அதல்ல சார், நீங்க அந்த கர்ணன் படத்துல, ஓகே ஓகே, ஆமா 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 ஆமாங்க ஆமாங்க, நான் தான். ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஸ்டில் எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிச்சேன், ஏன் எப்பவும் இந்த யாரும் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்பதான் புரியுது. எல்லாம் எனக்கு ஆக்டிங்ல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு, அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஏதோ மேடையில ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி. ஆனா இந்த கர்ணன் படத்துல வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா மாரி சார் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு. இந்த கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி, டயலாக் ரெண்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்ப அது அவர் சொல்லி அது கேட்டுதான் அந்த படத்தில் நடிச்சது. ஓப்பனா சொன்னா, என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாரி சார் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டர் தெரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு 25 வயசுல எல்லாம் மாரி சாரை மீட் பண்ணியிருந்தா, இல்ல அவர் படத்துக்கு நான் நடிச்சிருந்தா, நான் இப்ப எங்கேயோ போயிருக்கேன். மாரி சார் இங்க இருக்கா சார், டூ லேட் சார், நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரை ஸ்பெயில் பண்ணியாச்சு. ஓகே பரவாயில்ல. அப்புறம் இந்த மாரி சார் படம் பார்த்தா நீங்க ஒண்ணு நோட் பண்ணிருக்கா, ஒரு சூப்பர் ஹிட் படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் வெளியே வரும்போது அவரு எக்ஸலன்ட், சூப்பர், பெர்ஃபெக்ட் அப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் வெளியே வரும். ஆனா மாரி சாரோட எல்லா சூப்பர் ஹிட் படத்துக்கும் ஆடியன்ஸ் வெளியே வர்றது நெஞ்சுக்குள்ளே பெரிய ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு எதுவும் யாருக்கும் எதுவும் பேச முடியாது. அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் லேட்டஸ்ட் இந்த வாழை பார்த்து வெளியே வந்தவங்க கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது அந்த படம் நம்ம தியேட்டர் விட்டு வெளிவரும்போது நமக்கு கூடவே அந்த படம் வரும், அந்த கேரக்டர்ஸ் வரும், அந்த லொக்கேஷன், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும், நம்மளை ஹோன் பண்ணிட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த படம் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகும்போது, இந்த படம் பார்த்து நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்க கூட வீட்டுக்கு வரும், உங்க கூடவே ரொம்ப நாள் உங்க மனசுல இருக்கும். ஷூர் சார், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இந்த கடைசியாக பேசுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. எல்லாரும் பேசிடுவாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, எல்லா புகழும் என் இயக்குனருக்கு. இதை நான் வந்து எப்பவுமே சொல்வேன், ரஞ்சித்துக்கு தெரியும். எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது, இயக்குனர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இயக்குனர் தான் இயக்குனர் இல்லாமல், நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்றேன், இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால ஒரு அடிக்கடி எடுத்து வச்சுக்க முடியாது. அதான் உண்மை. இந்த ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகன் வந்து அவன் வாங்குறான், அவன் திருப்பி கொடுக்குறான், அதெல்லாம் ஓகே, அதுதான் அவன் வேலை, அவன் தொழில், அது செய்யணும், அது வேற. ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அணுவளவும் செய்யாது, அதுதான் உண்மை. நான் முதல்லயே இதை பேச்ச ஆரம்பிக்கும் போதே மாறிக்க நன்றியை சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது, என்னால் நடிச்சிருக்க முடியாது.
இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா எப்பவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நடிகன், ட்ரெயின்டு நடிகன்னு சொல்வேன். அது என் கர்வம். ஆனால் எனக்கு ஒரு படமும் புது படம் தான். நம்ப மாட்டீங்க, நான் வந்து எந்த படத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி, 4 அன்னைக்கு ஷூட்டிங் போகிறோன்னா இன்னிலேருந்து எனக்கு ஜுரம் வந்துடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு 4 அன்னைக்கு ஷூட் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நான் வந்து ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன். படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்களில். பட் ஜென்ரலாக வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு மொமெண்ட்டும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை இந்த படம். நன்றி அகெயின். அண்ட் லால் சார், அவரோட எனக்கு ஒரு ரெண்டு சீன் வந்தது. அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப இங்கிருந்தே வரும் உள்ள. அவர் அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வாய்ஸ் அமேசிங் வாய்ஸ் சார், ஹேவ் ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் அவரோட த கிரேட் தொண்டன மக்களும் வந்து நான் தமிழில் ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சார், நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் அமீர் சாரோட எனக்கும் அதே அவசியமாக தான், அப்படியே அங்கே ஹாய் அப்படியே பேசிக்குவோம், அவ்வளோதான், ரோல் இல்லை. தேங்க்யூ சார். உங்களோட நீங்கள் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் இருக்காருன்னு நினைக்கிறேன், கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். மதன், அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது. நான் ஆக்சுவலாக அகைன் மாறிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபண்டாஸ்டிக் ஆக்டருங்க அவர். எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. பியூட்டிஃபுல் ஆக்டர், அவ்வளோ அழகாக மோஸ்ட் பண்ணி எனக்குலாம் சொன்னாருங்களா, ஐயோ என்ன பண்ணுறாரு, நம்ம மொக்கையாக பண்ணுற போல இருக்கு, நமக்கு ஏதாவது அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணுன்ற ஒரு போட்டி மனப்பான்மையே நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த மொமெண்ட்டில் கொடுத்தாரு. தேங்க்யூ வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய லீசி இருக்காங்க, ரேகா, நிறைய பேர், அவங்களோடலாம் எனக்கு சீன் இல்லை. பட் ஸ்டில் நன்றி. ரஜிஷா, உங்களும் நான் அப்பன் தான், என்ன டவுட்டு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல் வென்எவர் நம்ம ஸ்பாட்டில் இருந்த டைம்லலாம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். நைஸ் டு ஒர்க் வித் யூ. இட்ஸ் ஒரு அமேசிங் ஆக்ட்ரஸ் அண்ட் நிறைய போடணும் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக. அண்ட் அடுத்த ஸ்டாரினி அனுபமா, அவங்களும் ஒரு சீன் எனக்கு இருந்தது. ரொம்ப சீன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன், அதை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனல் மொமெண்ட் வந்து ஒன்று பண்ணாங்க, ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் அங்கேயே கூப்பிட்டு சொன்ன மாதிரியே பல கலக்கிறா அந்த பொண்ணு. எனக்கு அடுத்த சீன் எனக்கு டைலாக் வரணும், நல்லா வரவே இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அமேசிங். நான் அன்னைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட. கிரேட், தேங்க்யூ. அண்ட் ஸ்டார், இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இந்த ரேஞ்சில் நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்துருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, படம் ஆரம்பித்த 3வது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்னைக்கு விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படி போகுது, கோயிங் குட். எப்படி இருக்கான், என்ன மாதிரி ஒருத்தன் சுற்றுவானாங்க, கிட்டத்தட்ட லுக்கெல்லாம் வாக்கெல்லாம் அப்படியே இருக்கு, இப்படி பேசிகிட்டே இருந்தோம். நான் ஒன்று சொன்னேன், சரி நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் வருது, கபடி வருது, போச்சு போல. உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி, மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்ட வந்து கேட்டீங்க, இந்த ஆட்டம் ஆடுறான் அவன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மாதிரி. உங்ககிட்டே நான் சொன்னேன், தேவகிட்டையும் சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் அது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து நேஷனல் கேம் ஆடலாம். இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தேன் நான், சின்ன நேஷனல் கேம் படம் முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ், அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விதம், அந்த லுக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அப்ளாஸ் அகெயின். தேங்க்யூ அதிதி அண்ட் மனிந்த், always amazing, wonderful production house. Thank you.
தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காரு என் தம்பி ரஞ்சித். இந்த நியூலாண்டில் ஒர்க் பண்ணுறதுல ஒரு சோஃபா இருக்கு, அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி. அது இது எல்லாமே உறவு மாதிரி. தம்பி ரஞ்சித், என் தம்பி, இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும். அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படி இருந்தது. நன்றி அகைன் ரஞ்சித். நான் இன்னொன்று முக்கியமாக அந்த ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாரை விட ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் இல்லை. நான் அவுட் ஆஃப் இது போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரையும் கொஞ்சம் மேடைக்கு ஏற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க ஒவ்வொரு. வாங்கயா வாங்க மேலே வாங்க. பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு பெரிய பேய் இருக்கு மாறின்னு, இது இங்கே ஓட, அது அங்கே ஓட, அப்படியே திருச்சிட்டு ஓடுறாங்க. அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது. அது அவங்கள நம்ம இந்த மேடையில் ஏற்றலைன்னா இந்த நிகழ்வு வந்து முட்டு போடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கம்.